தமிழ்நாடு சர் 2026 இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயரை எவ்வாறு சரிபார்ப்பது? இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 17 ஆம் தேதி வெளியிட திட்டமிடப்பட்டது. ஆனால் பின்னர் பிப்ரவரி 23 ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மிகவும் விவாதிக்கப்பட்ட சிறப்பு தீவிர திருத்தம். சர் பயிற்சியை மேற்கொண்ட பிறகு இந்திய தேர்தல் ஆணையம் (இசிஐ) திங்கள்கிழமை பிப்ரவரி 23, 2026 தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளதால் இது முக்கியத்துவம் பெறுகிறது. இறுதி வாக்காளர் பட்டியலின்படி மாநிலம் முழுவதும் 5,67,07,380 வாக்காளர்கள் இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். 18 முதல் 19 வரை வயதுக்குட்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 12.51 லட்சம் மற்றும் மூத்த குடிமக்கள் 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 3.99 லட்சம் பேர் உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 5,36,991 வாக்காளர்கள் உள்ளனர். வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயரை எப்படி கண்டுபிடிப்பது? தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியின் CEO அதிகாரப்பூர்வ வலைத்தளங்களான elections.gov இன் மூலம் வாக்காளர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலை ஆன்லைனில் எளிதாக அணுகலாம். தமிழ்நாடு தேர்தல் வலைத்தளம் மூலம் மாவட்டம், சட்டமன்ற தொகுதியின் விவரங்களை உள்ளிட்டு தமிழ் அல்லது ஆங்கிலம் என ஏதேனும் ஒன்றைத் தேர்ந்தெடுக்கவும். வாக்குச்சாவடி பெயர்களில் ஏற்படும் மாற்றங்களைப் பொறுத்து வாக்காளர்கள் பொருத்தமான பகுதிப் பெயர் அல்லது வாக்குச்சாவடியை தேர்ந்தெடுக்க வேண்டும். சில பகுதிகளில் பகுதி எண்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கலாம் என்பதால் இந்த படி மிகவும் முக்கியமானது. தேவையான தேர்வுகள் செய்யப்பட்டவுடன் வாக்காளர்கள் இறுதிப் பட்டியலை PDF வடிவத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதன் மூலம் அவர்கள் தங்கள் பெயர்களை நேரடியாக தேடலாம். பிப்ரவரி 23, 2026 முதல் தொடர்ச்சியான புதுப்பித்தல் செயல்முறை தொடங்குகிறது. வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெறவில்லை என்றால் நீங்கள் படிவம் 6 பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். படிவம் 6 உடன் உங்கள் வயது மற்றும் வசிப்பிடத்தை சரிபார்க்க துணை ஆவணங்களையும் சமீபத்திய பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தையும் வழங்க வேண்டும். இசிஐ வலைத்தளத்திலோ அல்லது எஸ்நெட் செயலியிலோ ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் அல்லது நியமிக்கப்பட்டவிடம் நேரில் சமர்ப்பிக்கலாம். தகுதியுள்ள வாக்காளர்களும் மாற்றங்களுக்கு விண்ணப்பிக்கலாம்.